இட்லி பீப் இதே ராமாவரத்தில் சைக்கிளில் நான் வருவேன். பீப் 2 ரூபா தான் கிலோ. அன்னைக்கு காடு இதெல்லாம் வயல். இதே ராமாவரத்தை கடந்து இந்த அரச மரத்தை கடந்து சைக்கிள் ஓட்டிட்டு வருவேன். ஒரு கருநாகம் படம் எடுத்து நிற்கிது என் சைக்கிளுக்கு முன்னாடி. அப்படி இருந்த காடு இந்த இடம். இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள நுழையும் போது எனக்கு ரொம்ப மேற் செலுத்து போனேன். இந்த பணத்தை அடைஞ்சிருக்கிறோம்டான்னு அந்த கருநாகத்தை தாண்டி நான் சைக்கிள் எடுத்துட்டு போறேன். அதை தாண்டி தான் போய் அவனை பயந்துலாம் நிக்கல. எனக்கு வேலை முக்கியம். இங்கே தான் பீஃப் ராமாவரத்தில் தான் 2 ரூபா கேஜி அப்போ. ஆனால் என்னால் அந்த இட்லியை செய்ய முடியல. இட்லி மாவு அரைக்கணும், சட்னி அரைக்கணும், நைட்டு தூக்கம் பத்தலை, காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும் போது அப்போ யோசிக்கிறேன் இது எப்படி மாத்துறதுன்னு. அப்போ பாஸ்மதிங்கிறது ரோட்டில் கிடையாது. டபுள் டீர் 1989 தள்ளுவண்டியில் முத குரோம்பேட்டையில். இன்னைக்கு அந்த குரோம்பேட்டை சும்மா சிங்கப்பூர் மாதிரி மின்னுது. லெஃப்ட் ரைட்லாம் பில்டிங் ஆயிடுச்சு. ஒரு புளியா மரத்துக்கு அடியில் ஒரு பாத்ரூம் எல்லாம் யூரின் போகிற இடம். அதை போய் நைட்டில் நான் அந்த முள்ளை வெட்டிட்டு செடியெல்லாம் அப்புறப்படுத்திட்டு தள்ளுவண்டி போகிறதுக்கு அந்த பிளேஸை ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் அந்த வெள்ளை பவுடர் இருக்கும், அது என்ன சொல்ல தெரியல, யூரியா பவுடர், பீச்சிங் பவுடரை தூவி விட்டுட்டு தள்ளுவண்டி போடுறேன் நான். அதில் அதனால் தள்ளுவண்டி போட்ட கதையெல்லாம் சொன்னால் இன்னும் கஷ்டமாக இருக்கும், நேரம் பத்தாது. அப்படி தான் நான் அது தொழிலை செஞ்சு இந்த பாஸ்மதியை ரோட்டில் கொடுத்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் எனக்கு. ஒரே பிரியாணி தானே, ஒரே ஐட்டம் தானே. பகலில் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வந்து வேக போட்டு அப்படின்ட்டு என் ஒய்ஃபை வச்சு எடுத்துக்கிட்டு தள்ளுவண்டி தூக்குறதுக்கு ஆள் இருக்காது. எங்கேயாவது ரோட்டில் போகிறீங்களா போய் நின்று இப்படி லெஃப்ட் ரைட்டு பார்ப்போம், வருவாங்க, கொஞ்சம் தூக்கி வச்சு விடுங்கன்னு. டெய்லியும் இதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் எனக்கு. அவங்க தூக்கி வைக்கிறவங்க ரெகுலர் ஆகிட்டாங்க. கடையில் வந்து ஒரு ஓசி பிரியாணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் தானே தூக்கி வச்சேன்னு அப்படி வாழ்க்கையை தொடக்கிறேன். எப்படியாவது இது ஒன்று இல்லாததை செஞ்சிடணும் அந்த உலகத்துக்கு அப்படின்னு ரோட்டுக்கு கொண்டு வந்தேன் பாஸ்மதியாக. அதுக்கு நான் பட்டப்பாடு இருக்குது பாருங்கள். டேய் எப்படா சேமியாவை இவ்வளோ கரெக்டாக கட் பண்ணியிருக்கிறோம்பாங்க, நீளமாக இருக்கான். ஏங்க இது பாஸ்மதி ரைஸுங்க. பாஸ்மதியா அப்படின்னா இதுக்காகவே அந்த கவரு டபுள் டி ரெட்டைமான் அதை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். தள்ளுவண்டிக்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அரிசி எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த கவரு, அந்த மூட்டை 25 கிலோ பை, அப்புறம் 2 கிலோ 1 கிலோ பை. இந்த 25 கிலோ பிரித்தா 1 கிலோ பை உள்ளே இருக்கும். இதெல்லாம் கொண்டு போய் வச்சு தான் சொல்லுவாங்க, டேய் பிரியாணி நல்லா இருக்குது, ஆனால் அந்த சேமியா போட்டு ஏமாத்துறப்பாரு, நீலாம் உருப்படவே மாட்டேடாம்பாங்க என்ன. அப்படி கஷ்டப்பட்டோம். அப்போ என்னன்னா எதிர்முனைக்கு எதையோ கொடுத்துறான்னா நிறைய பேர் ருசித்து சாப்பிடுவாங்க. அது யாரோ 1% தான் அப்படி சொல்லுவாங்க. ஐயோ என்னப்பா இது இவ்வளோ அருமையாக இருக்குது, இவ்வளோ வாசனையாக இருக்குது, எப்படி இது சாத்தியம், இது என்னது அப்படிம்பாங்க. அப்படி ஒரு பொருளை கொடுத்தேன். இங்கே பணம் கிடைக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இதை சிறப்பாக செய்கிறோம், அவ்வளோதான். பணம் கிடைச்சிருச்சு. இந்த பணம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும். என் நோக்கம் இன்றைக்கி அதுதான். எல்லோருக்கும் கிடைக்கணும். எல்லா உயிரினங்களும் தான் பெற்றென்ப ஓய்யகம் காண வேண்டும்னு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அது கிடைக்கணுங்கிறதுக்கு பணம் கிடைச்சிருச்சுன்னு ஒன்றும் ஓய்வுலாம் கிடையாது. 8 சினிமா நடிக்கிறேன், 2 சொந்த படம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ கூட நானும் சினிமாவும் 40 பெண்கள், எனக்கு 40 ஹீரோனி பார்த்துங்க. ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பணம் தானே வாழ்க்கை எல்லாருக்கும்.